மகாபெரிவாச்சரணம். கார்த்திகை புராணம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு விகார ரூபத்துடன் இருந்தவள் கூட அதிரூப சுந்தரியாக தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றாள் அந்த துளசியின் தீர்த்தத்தால்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கார்த்திகை விரதத்தை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் நான் உன்னோட விகார ரூபத்தை கண்டு மிகவும் சஞ்சலம் அடைந்தேன். நானோ பிறந்து வளர்ந்து எனக்கு புத்தி தெரிந்தது முதல் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை விடாமல் முறையுடன் அனுஷ்டித்து வருகிறேன். அதுபோல நீயும் இந்த விரத மகிமையை அர்த்தபாவத்துடன் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நீ சக்தி அடைய ஏதுவாகும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை விரதத்திற்கு மேலான விரதம் ஒண்ணுமே கிடையாது. யாகம், யஜ்ஞம், தானம், தவம், தர்மம் இது எல்லாம் கூட இந்த விரதத்துக்கு ஈடாகாது. அதனால இந்த விரத மகிமையை உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அருகில் அழைத்து அவளுடைய காதில் அந்த விரத மகிமையை உபதேசித்தார். பிறகு அந்தனர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதுதான் நீ நற்கதி அடைவதற்கு ஏதுவான மூலமந்திரம் தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு கங்கைக்கு சென்று கமண்டலத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து விஷ்ணுவையை மனதினில் திருடமாக நினைத்து கொண்டு துவாதச நாமத்தை ஜபித்து அந்த தீர்த்தத்தை கையில் எடுத்து கலக்கியை புரோக்ஷித்தார். உடனே அந்த கலக்கியானவள் மகா பரிசுத்தையாகி அந்த பிராமணரை நமஸ்கரித்து வெகு பக்தி ஸ்ரத்தையுடன், சுவாமி உம்முடைய அனுகிரகத்தாலும் பகவானின் கிருபா கடாட்சத்தாலும் இந்த பாபத்தில் மூழ்கி கிடந்த என்னை கரையேற்றி வைத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆகாயத்தில் நடந்தது சரினா, விஷ்ணு கணங்களுடன் கூடின விமானமானது பூமியில் இறங்கி வருகிறது. அந்த விஷ்ணு கணங்கள் கலைக்கை விமானத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவைகளை கண்ணுற்ற தர்மதத்தன் எனும் பிராமணன் அதிக ஆச்சரியம். அவருக்கு தெரியும் இந்த விரதம் மகிமை தெரிந்தாலும் நேரில் பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் கிடைக்கும் இல்லையா? அப்படி அந்த விஷ்ணு கணங்களை நோக்கி சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்குகிறார். அதற்கப்புறம் அந்த விஷ்ணு அப்பிராமணனை ஆசீர்வதித்து, பிராமணர் உத்தமனரே, நீயோ சதா விஷ்ணு பக்தி உடையவராயும் தீனர்களிடம் அன்பு உடையவராயும் மகா தர்மஜராயும் விளங்கி பால்ய முதல் இது பர்யந்தம் வரை விடாமுயற்சியுடன் விரதத்தை அனுஷ்டித்து வந்ததாலும் அப்படி நீர் அனுஷ்டித்து வந்த சகல வித புண்ணிய விசேஷ பலத்தால் இந்த கலக்கியானவள் உம்மால் பூர்வ ஜென்மாந்திரத்தில் அவள் செய்த பாபங்கள் நசிந்து புண்ணியங்களை கைக்கொண்டும் நம்முடைய துளசி பூஜையாலும் விரதங்களாலும் உபதேசத்தாலும் அவள் விஷ்ணு சாநித்தியத்தை அடைய காரணமாயிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆக யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நற்கதி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மூல மந்திரம் அப்படின்னு ஒரு காதில் உபதேசித்தார் இல்லையா? அதுபோலத்தான் மூல மந்திரங்களை எதுவுமே நாம் வெளிப்படையாக சொல்லவும் கூடாது, நாமவும் பிரயத்தனம் செய்து தெரிந்து கொள்ளக்கூடாது. குருவின் மூலமாக நமக்கு ரகசியமாக உபதேசிக்கப்படக்கூடியவை. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்வ ஜென்ம வாசனையால் தான் இந்த ஜென்மத்தில் செய்த நற்பலத்தால தான் மறு ஜென்மத்துல தம்பதி சகிதமா விஷ்ணு சாநித்தியமான வைகுண்டத்தை அடைவீர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிராமணரே, யானது எந்த பகவானுடைய நாமஸ்மரணத்தினால் விமோசனம் பெற்றதோ அப்பேற்பட்ட பகவானை நீ ஆராதனை செய்கிறீர். ஆகையால் நீ அடுத்த ஜென்மத்தில் பூலோகத்தில் அயோத்தி என்னும் நகரத்தில் சூரிய குலத்தில் தசரத சக்கரவர்த்தியாக உதித்து 2 பாதியைகளுடன் கூட அரசாளுவேன். அந்த சமயத்தில் இந்த கலைக்கையானவள் உம்மால் அடைந்த பாதி புண்ணிய வசத்தால் உமக்கு 3வது பாதியாக வந்தடைவார். இவளால் தான் தேவர்கள் இடுக்கண் தீரவும் ராவண கும்பகர்ணாதி அசுரர்களை சம்ஹரிக்கவும் மகாவிஷ்ணுவானவர் பூலோகத்தில் உமக்கு திருக்குமாரனாக அவதரித்தும் அவரால் நீ சகல சாம்ராஜ்யத்தை அடைய பெறுவீர். ஆகையால் நீ செய்து வந்த யஜ்ஞ தான விரதங்களின் புண்ணிய பல விசேஷத்தில் பாதி பலனை விட்டபடியால் எங்களுடன் விஷ்ணுலோகத்தை அடையப் போகிறாள் என்று விஷ்ணு கணங்கள் அந்த பிராமணனிடம் கூறினார்கள். பார்த்தீங்களா? இப்ப ராமாயணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எப்படியெல்லாம் காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறன. இப்ப தசரத சக்கரவர்த்தியாக இவர் பிறக்கப் போகிறார். ஆக ராமர் அவதாரம் எடுக்கிறார் என்றால் யாருக்கு திருக்குமாரனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர் மிகச்சிறந்த தபஸ்ரேஷ்டராக இருக்க வேண்டும், முனிவுங்கவராக இருக்க வேண்டும். இந்த ஜென்மத்தில் அவர் எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டுமோ அத்தனை புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் அடுத்து ராம அவதாரம் எடுக்கும் பொழுது அவருக்கு தந்தையாக முடியும். இப்படியெல்லாம் காட்சிகளை பார்க்க நாம் ஒவ்வொரு நிமிடமும் செய்யக்கூடிய செயல்களை மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும் அப்படி நமக்கே தோணுது இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு செயலும்
ஒரு விளைவுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் விளைவுகளை கொடுக்கவில்லை என்றாலும் தீய விளைவுகளை நமக்கு கொடுக்க வேண்டாம், பிறருக்கும் கொடுக்க வேண்டாம். அப்படி இருந்து விட்டாலே நாம் இந்த புண்ணியம் பாபம் என்ற சக்கரத்தில் இருந்து விடுபட்டு அந்த பகவானை நாம் அடைய முடியும். மகாபெரியவா சரணம்.